நீரின்று அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. வெல்கம் டு ட்ராவல் வித் சுரேஷா. இது தொல்காப்பிய பூங்கா. சென்னை அடையாறில் இருக்கக்கூடிய இந்த தொல்காப்பிய பூங்காக்குள்ளே செல்ல உங்களால் நேரில் போய் டிக்கெட்லாம் எடுக்க முடியாது. இங்கே குறிப்பிட்ட அளவிலான மக்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவாங்க. அதுவும் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான். இந்த ஆன்லைன் புக்கிங் தான் நீங்கள் பண்ண முடியும். உங்களுடைய ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ், எத்தனை பேருக்கு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறீங்க, பர் டிக்கெட் வந்து 20 ருபீஸ் ஆகும். ஸோ இதை நீங்கள் ஆன்லைனில் செலுத்திட்டு அதை எப்படி நீங்கள் பண்ணணுன்றதை நான் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் தெளிவாக காமிச்சிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணி டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டு நேரில் நீங்கள் போக வேண்டியது தான். இந்த டிக்கெட் புக்கிங்க்கான வெப்சைட் டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதை நீங்கள் ரெஃபர் பண்ணியும் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். டிக்கெட் புக் பண்ணும்போது அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி படித்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் புக் பண்ணுற நேரத்தில் தான் உங்களால் போய் பார்க்க முடியும். அதுக்கு நேரம் கடந்து நீங்கள் சென்றாலும் அவங்க விட மாட்டாங்க. கேமராலாம் கொண்டு போகிறீங்கன்னா அதுக்கான கட்டணமாக தனியாக 100 ரூபா நீங்கள் ஒவ்வொரு கேமராவுக்கும் பே பண்ண வேண்டியது இருக்கும். அதுவும் கருத்தில் கொண்டுக்கங்க. கடைசியாக உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிற இந்த பேமெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு அதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட மெசேஜ்க்கு டிக்கெட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். நீங்கள் எடுக்கிற டிக்கெட்டை எடுத்திருக்கிற டேட்டில் இங்கே டிக்கெட்டை காமிச்சு வேலிடேட் பண்ணிக்கிட்டு நீங்கள் உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். தமிழுக்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய தொல்காப்பியம் அப்படிங்கிற பெயரையே நமது வாழ்வாதாரத்துக்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் குறித்த இந்த பூங்காவிற்கு தொல்காப்பிய பூங்கா அப்படின்னே பேர் வச்சுருக்காங்க. 2011ஆம் ஆண்டு அன்றைய முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்களால் இந்த பூங்கா முதல் முறையாக திறந்து வைக்கப்பட்டது. அதுக்கப்புறமா 2022ஆம் ஆண்டு அன்றைய முதலமைச்சராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் இது புதுப்பொலிவுடன் திரும்பவும் திறந்து வைக்கப்பட்டது. நீர்வளம், மண்வளம் மற்றும் பல உயிரினங்களின் முக்கியத்துவத்தை இந்த சுற்றுச்சூழல் பூங்கா நமக்கு தெளிவுபடுத்துது. சென்னை சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு காடு மாதிரியான சூழல் இருக்கா அப்படின்ட்டு இங்கே நேரில் வந்து பார்த்திங்கன்னா பிரமிச்சு போயிடுவீங்க. சதுப்பு நில காடுகளை அடிப்படையாக கொண்டு ஓடையில் அமைஞ்சிருக்கிறது இந்த பூங்காவின் சிறப்பு. கிண்டியில் சிறுவர்களுக்கான பூங்கா ஒன்று இருக்குது. ஆனால் எனக்கு என்னவோ அந்த பேரை இந்த பூங்காவுக்கும் கொடுக்கலாம். இங்கே சிறுவர்கள் உயிரினங்களை பற்றி தெரிந்து கொள்ள நிறைய விதத்தில் இவங்க இதை காட்சிப்படுத்தியிருக்காங்க. சென்னை நகரின் மையப்பகுதியில், அதுவும் அடையாற்றை ஒட்டி கடலின் முகத்வாரத்துக்கு அருகாமையில் கிட்டத்தட்ட 58 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த சுற்றுச்சூழல் பூங்கா. இந்த பூங்காவின் மற்றும் ஒரு சிறப்பாக இங்கே பைனாக்குலர் வந்து ஒரு வாட்ச் டவர் மேலே செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதன் மூலமாக நீங்கள் இங்கே தொலைதூரத்திலேருந்து வரக்கூடிய வெளிநாட்டு பறவைகளையும் இங்கே இருக்கக்கூடிய சில அரிய வகை பறவைகளையும் உங்களால் பார்க்க முடியும். இந்த பார்க்கை சுற்றி வர உங்களுக்கு ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் 1.3 கிலோமீட்டர்ஸ், லாங்கர் டிஸ்டன்ஸ் 3.2 கிலோமீட்டர்ஸ்.